கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தொகுப்பு வீடுகள் இடிக்கப்பட்டதால் தங்குவதற்கு இடம் இல்லாமலும் உண்ண உணவின்றியும் தொப்பக்குடி இருளர் காலனி மக்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாளம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட தொப்படிக்குப்பம் கிராமத்தில் 11 குடும்பங்களைச் சேர்ந்த இருளர் இன மக்கள் தொகுப்பு வீடுகளில் வசித்து வந்திருக்காங்க. கடந்த காலங்களில் காட்டில் உள்ள காய்கறிகள் மற்றும் வேட்டையாடி உணவாக சாப்பிட்டு வந்த இருளர் இன மக்கள் தற்போது மக்களோடு மக்களாக வாழ்வாதாரத்தை பெருக்க மாந்தோப்புகளில் காவல் பணியிலும் ஈடுபட்டு வராங்க. கடந்த 1980 காலகட்டத்தில் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் தற்போது சிதலமடைந்து வசிக்க முடியாத சூழல் இருந்து வருகிறது. பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த ஆண்டு பெய்த கனமழையில் குடியிருப்பு வீடுகளுக்குள் புகுந்து தண்ணீர் அனைத்து பொருட்களையும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் வசிக்க இடம் இன்றியும் உண்ண உணவு இன்றியும் தவித்து வந்ததை நாம் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் புதிய தொகுப்பு வீடுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பழைய தொகுப்பு வீடுகளை முற்றிலும் முன்னேற்பாடு ஏதுமின்றி இடிக்கப்பட்டிருக்கு. அனைத்து வீடுகளிலும் இடிக்கப்பட்டதால் தங்குவதற்கு மாற்று இடம் இல்லாமல் அருகே குடிசைகள் அமைத்து செடிகளுக்கு இடையே வசித்து வராங்க. 11 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்டோர் இரவு நேரத்தில் தூங்க இடமின்றி வெட்ட வெளியில் படுத்து உறங்கி இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் மின் விளக்கு இல்லாததால் சிறிதும் வெளிச்சமின்றி இருட்டில் இருப்பதாகவும் குடிநீர் வசதி செய்யப்படாததால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சென்று குடிநீர் எடுத்து வருவதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறாங்க. புதிய தொகுப்பு வீடுகள் கட்டப்படுவதால் குழந்தைகள் மற்றும் பொருட்களை பாதுகாக்க வேண்டி குடும்பத்தில் உள்ள அனைத்து ஆண்களும் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் ஏற்பட்டு வருவதாகவும் தற்போது உணவுக்கு மிகுந்த கஷ்டப்பட்டு வருவதாகவும் இருளர் இன மக்கள் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. விரைவில் தொகுப்பு வீடுகள் கட்டி முடிக்கவும் அதுவரை அனைத்து குடும்பத்தினருக்கும் உணவுக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக தொப்படிக்குப்பத்திலிருந்து ரமேஷ்.